வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, சார் ஒரு நாளைக்கு ஒரு கொத்தனார், ஒரு நிமிந்தார், அதாவது ஒரு மேஸ்திரி, ஒரு ஹெல்ப்பர் எவ்வளவு கட்டு வேலை எவ்வளோ பார்ப்பாங்க, பூச்சி வேலை எவ்வளோ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கட்டு வேலையை பொறுத்த வரையில் கீழே தரமட்டத்தில் கட்டுறது இருக்குது. இப்போ செங்கக்கட்டு வேலை அப்படின்னா பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே 3 அடி மட்டம் கட்டுறது இருக்குது. அதுக்கடுத்தாப்புல சாரம் போட்டு கட்டுறது இருக்குது. இப்போ கீழே கட்டுறதுக்கு ஒரு கொத்தனாருக்கு ஒரு கையால் இருந்தால் கூட போதும், கட்டு வேலை போட்டுடலாம். ஆனால் சாரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா 2 கையால் தேவைப்படும், 2 நிமிந்தாலும் தேவைப்படும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை நடக்கும். ஒரு சில நேரங்களில் 2 கை நிமிந்தால் இருந்தாங்கன்னா வேலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். அது கலவை போட்டு கொடுக்கறதுக்கு ஒருவரும், செங்கல் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒருவர் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக வேலை நடக்கும். இப்போ ஒரு ஆள் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை நடக்கும். இப்போ ஒரு கட்டு வேலை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, தரமட்டத்தில் கீழே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, எல்லாமே பொருட்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 500 செங்கல்லேருந்து ஒரு 750 செங்கல் வரைக்கும் கட்ட முடியும். கட்டு வேலையை பொறுத்த வரையில் ஒரு நிமிந்தால் வச்சு 2 பேர் இருந்தாங்கன்னா 1000 செங்கல் வரைக்கும் கட்டலாம். ஏன்னா திங்ஸ் ஃபுல்லாகவே எடுத்து மேஷனுடைய கையில் கொடுத்துருவாங்க. கையில் கொடுக்கும்போது அவங்க தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருட்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா 2 பேரை வச்சு 1000 செங்கல் கட்டலாம். ஒரு ஆளை வச்சு 500 செங்கல்லேருந்து 750 செங்கல் வரைக்கும் கட்டலாம். அது நமக்கு கட்டப்போகிற மேஸ்திரியை பொறுத்து, நமக்கு வந்திருக்கிற அந்த ஹெல்ப்பரை பொறுத்து தான் வேலைகள் நடக்கும். ஆட்கள் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னா வேலைகள் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். கொஞ்சம் மீடியமாக பார்த்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நடக்காது. இதை வைத்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். அடுத்து சாரம் போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படின்னா நம்ம ஒரு 500 செங்கல் கட்டுவது கொஞ்சம் கஷ்டமானதான். அது உயரம் அதிகமாக வேலை அதிகமாக நடக்காது. 2 பேர் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு ஆள் சாரத்தில் நின்று வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்னொரு ஆள் கலவை போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 பேர் தேவைப்படும். கட்டு வேலையை பொறுத்தவரையில் இப்படித்தான். பூச்சி வேலையை பொறுத்தவரையில் ஒரு கொத்தனாருக்கு ஒரு நிமிந்தாள் அப்படின்னா, கீழே நம்ம ரூம்குள்ளே பூசுறதுக்கு, இப்போ ரூமில் ஒரு 10க்கு 10 ரூம்னா ஒரு சீலிங், அதாவது மொட்டைச்சவர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது செல்ஃபு, கப்போர்டு, நில, ஜன்னல் எதுவுமே இல்லாமல் வெறும் சுவராக இருந்துச்சுன்னா, ஒரு கொத்தனார் 1 சதுரத்திலிருந்து 1.5 சதுரம் வரைக்கும், அதாவது ஒரு 150 சதுரடி வரைக்கும் ஒரு கொத்தனார் பூசுவாங்க. சாரம் போட்டுட்டு மேலே அப்படின்னா அந்தளவுக்கு வேலை நடக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நிலக்கோடி இருக்கும், பில்லர் இருக்கும், ஜன்னல் கோடி இருக்கும், அப்படிப்பட்ட இடம் லாப்ட் இருக்கும், சன்செட்ஸ் லாப்ட் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல 1 சதுரம் பூசுறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக போகும். ஆவரேஜ் மேக்ஸிமம் மினிமம் 1 சதுரத்துலேருந்து 1.25 சதுரம் வரைக்கும் நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். 2 நிமிந்தால் இருந்தாலுமே அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம கூட இருக்கிறவங்க கொஞ்சம் மேஸ்திரி வேலை, இந்த 2 ஹெல்ப்பர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் ஒருவர் கொஞ்சம் நமக்கு வேலை தெரிஞ்சவங்க வந்தாங்க அப்படின்னா அதிகமாக வேலை நடக்கும். கட்டு வேலையாக இருந்தாலும் சரி, பூச்சி வேலையாக இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செய்யும்போது இந்த வந்திருக்கிற மேஸ்திரிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு கொத்தனார் ஒரு நிமிந்தாலை வைத்து செய்ய முடிகிற வேலை இவ்வளோதான். அடுத்து ஒரு சில இடங்களில் 2 கொத்தனார் இருந்தால் தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் பூச்சிக்கு அப்படி தான். அவுட்டரில் பூசுறதுக்குன்னா குறைஞ்சது வச்சு 2 பேராக அது வேணும். உள்ளே ஒரு ஆள் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம். ஓகே, இது போன வாரத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதனால் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பதிவுகளை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ தன்னுடைய சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.